சென்னை மணலியில் மாடியில் காயப்போட்டிருந்த வீடு துடைக்கும் மாப் பக்கத்தில் இருந்த சந்தில் விழுந்த நிலையில் அதை எடுக்க சென்ற மூதாட்டி அரையடி அகலம் கொண்ட இடுக்கான சந்து பகுதியில் சிக்கிக் கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திகேயன் விவரங்களை வழங்கலாம். பிற்பகல் வணக்கம் வாசினி. சென்னை மணலியில் 2 வீடுகளின் இடையே அரை அடி இடைவெளியில் சிக்கிக் கொண்ட மூதாட்டியை 3 மணி நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் மீட்டுள்ளனர். இந்த சம்பவமானது மணலி பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மணலி காமராஜர் தெருவை சேர்ந்தவர் பொம்மி. இவர் திருமணமாகாதவர் என்பதால் உறவினர் ஒருவருடன் இவர் வசித்து வருவதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் இவர் உறவினர்கள் அனைவரும் திருப்பதி கோவிலுக்கு சென்றதால் இவர் மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். இந்த நிலையில் வீடு துடைக்கும் மாப் எனக்கூடிய பொருளை மொட்டை மாடியில் இருந்து 2 வீட்டுக்கு இடையில் உள்ள அரை அடி இடைவெளியில் கீழே விழுந்துவிட்டது. இதை எடுப்பதற்காக பொம்மி சந்தின் உள்ளே சென்ற போது எதிர்பாராத விதமாக அந்த 2 அடுக்கு இடைவெளியில் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவித்து கூச்சலிட்டுள்ளார். இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் அவரை காப்பாற்ற முயன்று முடியாத காரணத்தால் பொம்மி வீட்டில் யாரும் இல்லாததால் இது குறித்து மணலி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதனை அடுத்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மணலி காவல்துறையினர் உடனடியாக இது குறித்து மணலி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்து வந்த மணலி தீயணைப்பு துறையினர் உடனடியாக அந்த இடைவெளியில் சிக்கிக் கொண்ட அந்த மூதாட்டியை கயிறு மூலம் கட்டி அவரை உடனடியாக மீட்டு அருகில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவருக்கு முதுகு மற்றும் முதுகு தண்டில் சிராய்வு ஏற்பட்டுள்ளார். அதற்கான முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது அவர் அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டு தற்போது அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.